ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உதவியாளர் பதவிக்கான 2ஆம் நிலை எழுத்துத் தேர்வு முடிவு வெளியானது. அதிக மதிப்பெண்கள் பெற்று 2 மாணவிகள் முதலிடம். புதுச்சேரியில் பள்ளிகள் திறந்த 40 நாட்களாகியும் மாணவர்களுக்கு இதுவரை புத்தகங்கள் வழங்காதது ஏன்? பெற்றோர்கள் அரசுக்கு கேள்வி. பாலியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியின் எதிரொலி. பேசும் பொம்மையை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை. புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற பாதுகாப்பு நிகழ்ச்சி. தீவிர சோதனையில் ஈடுபட்ட கடலோர காவல் படையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நிர்வாக சீர்திருத்த துறையின் உதவியாளர் பதவிக்கான 2ஆம் நிலை எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் 256 உதவியாளர் பணிக்கு 32,692 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி நடந்த முதல்நிலை தேர்வை 22,860 பேர் எழுதினர். இதன் முடிவு ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் 10,766 பேர் 2ஆம் நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர். இவர்களுக்கான 2ஆம் நிலை தேர்வு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. அதில் 10,416 பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வின் முடிவு வெளியிடப்பட்டது. இதில் ஆண்கள் 164 பேர், பெண்கள் 92 பேர் என மொத்தம் 256 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த தேர்வில் 93.50 மதிப்பெண் பெற்று புதுச்சேரியை சேர்ந்த மாணவி வைஷ்ணவி பொது பிரிவிலும், மாணவி மதனா எம்பிசி பிரிவில் மாநில அளவில் முதலிடமும் படைத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரிவிலும் பிராந்தியம் வாரியாக தேர்வானவர்களின் விவரங்கள் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெண் விவரங்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிகளில் 40 நாட்களாகியும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்படாதது பொதுமக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. புதுச்சேரியில் 236 தொடக்க பள்ளிகள், 48 நடுநிலை பள்ளிகள், 73 உயர்நிலைப் பள்ளிகள், 58 மேல்நிலைப் பள்ளிகள், சிறப்பு பள்ளிகள் புதுச்சேரி, காரைக்காலில் தலா 1 அளவில் இயங்குகின்றன. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலில் இருந்து வரும் நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியது. அதன் பிறகு மே மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டு மீண்டும் பள்ளிகள் கடந்த 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான சீருடை, நோட்டு, புத்தகம், சிறப்பு பேருந்து, சைக்கிள், மடிக்கணினி உள்ளிட்ட ஏராளமான சலுகைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இதேபோல் நடப்பு கல்வியாண்டு முதல் மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், ஷூ ஆகியவை வழங்கப்பட உள்ளது. அரசின் இந்த சலுகைகளால் ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. அதிக பணம் கொடுத்து தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பதை விட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சலுகைகளுடன் அரசு பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் மாணவர் சேர்க்கையும் அதிகரித்துள்ளது. பள்ளிகள் திறக்கப்பட்டு 40 நாட்களுக்கு மேலாகியும் சீருடைகள் இதுவரை வழங்கப்படாததால் பழைய சீருடைகளை மாணவர்கள் பள்ளிக்கு அணிந்து வருகின்றனர். இதனால் சில மாணவர்களின் சீருடை மோசமாக இருப்பதையும் காண முடிகிறது. இதேபோல் ஒரு சில வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்களும் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் நாள்தோறும் பள்ளி ஆசிரியர்களிடம் எப்போது நோட்டு, புத்தகம், சீருடைகள் வழங்கப்படும் என பெற்றோர் கேட்டு வருகின்றனர். அவர்களுக்கு பதில் தர முடியாமல் ஆசிரியர்கள் திணறி வருகின்றனர். இது சில நேரங்களில் வாக்குவாதத்திலும் முடிகிறது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரி இதுகுறித்து கூறும்போது, அரசு பள்ளி மாணவர்களுக்காக சிபிஎஸ்இ பாடப்புத்தகங்கள் பெங்களூருவில் இருந்து வரவழைத்து விநியோகம் செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் பெரும்பாலான வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுவிட்டது. நடப்பு ஆண்டில் பாடத்திட்டங்கள் மாற்றம் செய்யப்பட்ட சில வகுப்புகளுக்கு புத்தகங்கள் மறுபதிப்பு செய்து வருவதற்கு காலதாமதமாகிறது. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து வகுப்புகளுக்கும் புத்தகங்கள் வழங்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஒரு வகுப்பிற்கு 30 மாணவர்கள் தான் சேர்க்க வேண்டும். ஆனால் சில வகுப்புகளில் 50 பேர் வரை உள்ளனர். இதனால் அந்த வகுப்புகளை 2 பிரிவாக பிரித்து கூடுதல் ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பேசும் பொம்மைகளை உருவாக்கி அசத்தியுள்ளனர்.
நாடு முழுவதும் தற்போது பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சிறுமிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு குட் டச் பேட் டச் என்றால் என்ன என்பது குறித்து பல்வேறு விளக்கங்களும் விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பாலியல் சீண்டல்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பேசும் பொம்மையை உருவாக்கியுள்ளனர். இந்த பொம்மையானது பள்ளி மாணவிகள் போல் உடை அணிந்து உள்ள நிலையில் இதற்கு ஜாரா என்று பெயரிட்டுள்ளனர். சென்சார் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள பேசும் பொம்மை பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. ஜாரா பொம்மை குட் டச் பேட் டச் பற்றி தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் சொல்வது போலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகள் பொம்மை குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைக்க பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது. தொடர்ந்து இந்த பொம்மைகளை உருவாக்கிய மாணவ மாணவிகள் கூறும்போது தாங்கள் +2 படிப்பதாகவும் குழந்தைகளுக்கு போக்சோ விழிப்புணர்வு ஏற்படுத்த ஜாரா பொம்மையை உருவாக்கியுள்ளதாகவும் பொம்மைகள் தயாரிக்க அச்சு தயாரித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பொம்மை தேவைப்படுவோருக்கு பொம்மைகள் தயார் செய்து தரப்படும் என்றும் இதன் மூலம் தாங்கள் படிப்புடன் புதிய படைப்புகளையும் உருவாக்கி தைரியம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். பொம்மை தயாரிக்க வழிகாட்டிய இயற்பியல் ஆசிரியருக்கு தாங்கள் நன்றி கூறுவதாகவும் வரும் வாரங்களில் அரசு அனுமதி பெற்று அருகில் உள்ள பள்ளிகளில் செயல்முறை விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தேவைப்படுவோருக்கு பொம்மைகளை உருவாக்கி அதன் செயல்முறையையும் சொல்லித் தரவுள்ளதாகவும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தராதீங்க. புதுச்சேரியில் கடற்கரையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கடலோர காவல்துறையினர் ரோந்து ஒத்திகை சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த வருடத்திற்கான ஒத்திகை நிகழ்ச்சியானது ஜூன் 25 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது கடல் வழியாக புதிய நபர்கள் மற்றும் புதிய படகுகள் வருவதை கண்காணிக்கும் பணியில் புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணியில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் பாதுகாப்பினை ஆய்வு செய்தனர். மேலும் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கடலோர காவல்படை காவல்துறையினருடன் இணைந்து கடலில் படகில் சென்று மீனவர்கள் படகுகள் வரும்போது விசாரணை நடத்தினர். மேலும் சந்தேகம் படும்படி யாராக இருந்தாலும் உடனே கடலோர காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் மீனவர்களும் கூறி சென்றனர். முன்னாடி நம்ம வந்து 7000+ கிலோமீட்டர் கோஸ்டல் லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நியூ கால்குலேஷன் படி 11,098 கிலோமீட்டர் நம்ம வந்து மெஷர் பண்ணி இந்தியன் கோஸ்டல் லைனை வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபுல்லாக இந்தியன் கோஸ்டல் லைன் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸசைஸ் நடக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ரிப்பேர்னஸ், இந்த சீ த்ரெட்ஸு, கோஸ்டல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம ஃபிஷர்மேன் மற்ற பப்ளிக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, ஏதாவது கேப் ஏதாவது இருக்கா, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து ஏதாவது கேப் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். மீனவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினரும் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவருமான செல்வகணபதியிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் மீனவ சமுதாய மக்களின் கோரிக்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில பொறுப்பாளர் சக்திவேல் மற்றும் மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் மகேஷ் ரெட்டி ஆகியோர் மனு அளித்தனர். அந்த மனுவில் மீனவர்களின் கோரிக்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் 17 மீனவ கிராமங்களில் கழிவுநீர் நேரடியாக கடலில் கலப்பதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கரை மீனவர்களின் வாழ்வாதார மற்றும் கடல் நீர் மாசுபடுதல் முழுமையாக தவிர்க்கப்படும் என்றும் மீனவ கூட்டுறவு நல சங்கங்களின் நிதி
பற்றாக்குறைகளை போக்கிட வேண்டும். புதுச்சேரி புதிய துறைமுகத்தில் குளிர்பதன கிடங்கு அமைத்து மீனவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். மீனவர்களுக்கு இடுபொருளாக மீன்பிடி வலைகள், குளிர்பதனிடும் பெட்டிகள், கூடைகள் மற்றும் கயிறுகள் உள்ளிட்ட மீன்பிடி உதவிடும் நலத்திட்டங்களை அதிக அளவில் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளாக மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டத்தை முழுமையாக செயல்படுத்திட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நல ஆணையம் அமைத்திட வேண்டும். மாவட்ட அளவிலான கமிட்டி மற்றும் மாநில ஆலோசனை வாரிய கூடங்களை கூட்ட வேண்டும். பொதுத் தேர்வில் மாற்றுத்திறனுடைய மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அனைத்து துறைகளிலும் 4% வேலைவாய்ப்புக்கான அரசாணை உருவாக்கிட வேண்டும். விளையாட்டுத் துறையின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பிரிவை உருவாக்கி நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளிக்க வேண்டும். மேலும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 25% கூடுதலாக உதவி வழங்கிட வேண்டும் என்கிற 2020ஆம் ஆண்டிற்கான அரசாணையை அனைத்து துறைகள் மூலமாகவும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை அஞ்சல் துறை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் சார்பில் காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் இனக்கொல்லு காவியா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறை, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஆகியவை இணைந்து விபத்து காப்பீடு திட்டத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் 30ஆம் தேதி வரை சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது என்றும், வேலை செய்யும் இடங்கள், வீடுகள், பயணங்களின் போது என பல்வேறு எதிர்பாராத விபத்துகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் வருவாய் இழப்பு, கடன், மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, குடும்பத்தினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இதனை கருத்தில் கொண்டு எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் செலவுகள், பகுதி ஊனம், நிரந்தர ஊனம் மற்றும் உயிரிழப்பு அனைத்திற்கும் பயனளிக்கும் விபத்து காப்பீட்டு திட்டத்தை பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி வழியாக வழங்குகிறது என்றும், 18 முதல் 65 வயதிற்குட்பட்டோர் இந்த திட்டத்தில் சேரலாம் என்றும், ஆதார் எண், மொபைல் போன் எண், வாரிசுதாரரின் விவரங்கள் போன்ற ஆவணங்கள் இதற்கு தேவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 599 ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாயும், 799 ரூபாய்க்கு 15 லட்சம் ரூபாய் காப்பீடு என்ற திட்டங்களில் இணையலாம் என்றும், புதுச்சேரியில் அனைத்து அஞ்சலகங்களிலும் இந்த திட்டத்தினை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும், புதுச்சேரி மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அனைத்து அஞ்சலகங்களையும் அணுகலாம் என்றும், அல்லது 9952053573 என்ற எண்களில் புதுச்சேரி கிளை, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி கிளை மேலாளரை தொடர்பு கொண்டு தெளிவு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற கல்வி உதவித்தொகை திட்ட கருத்தரங்கில் திட்டங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை ஆகியவை இணைந்து SC, ST மாணவர்களுக்கான மத்திய மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டங்களை பற்றிய கலந்தாய்வு கருத்தரங்கை கல்வித்துறையில் நடத்தியது. கருத்தரங்கை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை செயலர் முத்தமா துவக்கி வைக்க பள்ளி கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி வரவேற்றார். இணை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலை வகிக்க இதில் மத்திய கல்வி உதவி திட்டங்களான NSP மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டமான முழு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் பிற கல்வி உதவி திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள், சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. எந்தெந்த உதவித்தொகை யார் யாருக்கு பொருந்தும் என விளக்கப்பட்ட நிலையில் ஏழை எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரத்தை வலுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான தங்கும் விடுதிகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கருத்தரங்கில் இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் கௌரி, முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குநர் ராமச்சந்திரன், துணை வட்ட ஆய்வாளர் அனிதா, சாந்தி வாஞ்சிநாதன், துணை வட்ட ஆய்வாளர் அனிதா, சாந்தி வாஞ்சநாதன், திருவரசன், புவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக கண்காணிப்பாளர் தேவி நன்றி உரை வழங்கினார். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணிகள் காரணமாக விஸ்வநாதன் நகர் பகுதியில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி குடிநீர் உள்கோட்டம் வடக்கு பிரிவுக்குட்பட்ட விஸ்வநாதன் நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இதன் காரணமாக ஜூன் 26ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை புதுச்சேரி மாணிக்க முதலியார் தோட்டம், தெபேசின்பேட்,
விஸ்வநாதன் நகர், லூர்து நகர், எம்ஜி ரோடு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஏல சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த தாய் மகன் மீது முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டு நேதாநகரை சேர்ந்த கஸ்தூரிபாய் என்பவர் மின்துறையில் பணியாற்றிய கணவர் ராஜேந்திரன் இறந்துவிட்டதால் அவரது பென்ஷன் தொகையை கொண்டு விபத்தில் உடல்நிலை பாதித்த தனது மகன் விஜயபாபுடன் வசித்து வருகிறார். முதலியார்பேட்டை பாரதி மில் வீதியை சேர்ந்த ராஜேஸ்வரி, அவரது மகன் கராத்தே மாஸ்டர் வினோத் ஆகியோர் நடத்தி வரும் மாத ஏல சீட்டில் சேரும்படி கடந்த 2019 ஆண்டு கஸ்தூரிபாயை அணுகியுள்ளனர். கஸ்தூரிபாய் அவர்களிடம் 3 லட்சம் ரூபாய் ஏல சீட்டில் சேர்ந்து மாதம் 10,000 வீதம் 2 சீட்டுகள் கட்டியுள்ளார். மேலும் 2,40,000 ஏல சீட்டில் மாதம் 3,000 வீதம் தனது பெயர் மற்றும் உறவினர்கள் பெயரில் 5 சீட்டுகள் கட்டி வந்துள்ளார். மேலும் ராஜேஸ்வரியிடம் வட்டிக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார். இதனிடையே அனைத்து மாதங்களும் சரியாக பணம் செலுத்திய நிலையில் 3 லட்சம் ஏல சீட்டில் 2 சீட்டிற்கு 6 லட்சம், 2,40,000 ஏல சீட்டில் 5 சீட்டிற்கு 12 லட்சம் கடனாக வழங்கிய 6 லட்சம் என கஸ்தூரிபாய் தனக்கு சேர வேண்டிய மொத்தம் 24 லட்சம் ரூபாயை ராஜேஸ்வரி மற்றும் அவரது மகன் வினோத் ஆகியோரிடம் கேட்டுள்ளார். அவர்கள் பணத்தை திரும்ப தராமல் கஸ்தூரிபாயை தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்பியுள்ளனர். பணத்தை திரும்ப பெற முடியாமல் அவமானப்படுத்தப்பட்ட கஸ்தூரிபாய் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து மோசடி செய்த ராஜேஸ்வரி, வினோத் ஆகியோர் மீது முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏல சீட்டு நடத்தி 24 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தாய் மற்றும் மகன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்பு குழு சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் தனது சொந்த செலவில் பரிசு பொருட்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்பு குழு புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில் பெரியார் நகர் பகுதி, முருகன் கோவில் பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். பெரியார் நகர் மெயின் ரோட்டில் உள்ள மகாத்மா காந்தி பள்ளி அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் வெங்கடேசன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்று சென்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,070 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,160 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.